அன்பானவர்களே, ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டோடைய பணியை செய்வதற்காக வந்திருக்கிறவர்கள் அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள். குடும்பத்தை எல்லாம் இழந்து பிரித்து ஆண்டவருக்காக வந்திருக்கிறார்கள். நாட்களை பார்க்கிற பொழுது வட மாநிலங்களெல்லாம் அந்த குருக்கள் மிகுந்த வேதனைப்படு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவு இன்றி, உடுக்க உடையின்றி, தங்குவதற்கு இடையில்லாமல் இருக்கிறார்கள். பல சமய எதிரிகள் கூட அவர்களுக்கு இடர்பாடல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தான் பாதுகாப்பு. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள். அந்த பணியை செய்கிற அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது உண்மையாகவே நாம் அருள் ஆசீர் பெற்றவர்களாக கடந்து வருவோம். இந்த வேளையிலும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பல இடங்களிலே நற்செய்தி அறிவித்து ஆண்டவரை மையப்படுத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய வாழ்க்கை நலம் பெறுவதற்காக வேளையிலே நாம் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் அறிந்தவரே, எல்லாம் உண்டாக்கினவரே, எங்களை முற்றிலுமாக அறிந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு மீட்பராய், எங்களுக்கு அபிஷேகம் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்காக உமக்காக உமது நற்செய்தியை அறிவிக்க அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா குருக்களையும் ஆயர்களையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அரு சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, 3 யோவான் 2ஆம் வசனத்தின்படி, அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தையும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறவரே, ஆண்டவரே, உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா ஆயரையும் குருக்களையும் ஆண்டவரே, அருட்சகோதரிகளையும் துறவரத்தார் அனைவரையும் ஆண்டவரே, உடல் நலத்தோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, வீட்டை விட்டு தாய் தந்தையை விட்டு ஆண்டவரே உமக்காக பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு உடல் நலத்தை தாரும், உடல் பலத்தை தாரும், அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாடு விட்டு, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே ஆண்டவரே உமது பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, அவர்களுக்கு உடல் நலத்தை தாரும், உடல் சுகத்தை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, எந்த தீய சக்தியும் ஆண்டவரே உடலை அண்டாதபடி நீர் பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே, இயேசுவே, தீய சக்தியிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, எந்த பசாசுடைய அந்தகார சக்தியும் இவர்களை அண்டாதபடி இயேசுவே ஒரு பாதுகாப்பை தரும்படியாய், ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். முக்கியமாக எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே, வட இந்தியாவிலே பணிபுரிகிற ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் அருட்குருக்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுக்க முடியாய், கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியம். அவர்கள் உண்ணுகின்ற உணவை ஆசீர்வதியம். எந்த நோயும் அண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உமது அருட்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக பணி செய்கிற ஒவ்வொரு அருட்தந்தையர்களையும் ஆண்டவரே ஆயர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீ நல்லவராய் இருப்பதற்காய், ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லா உடல் உறுப்புகளையும் உருவாக்கினவர் நீரே. ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற பணியை ஆசீர்வதியம். ஆண்டவரே, எல்லா பணிகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமக்காக
அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா குருக்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஆற்றலை தாரும், உமது ஆவியின் வல்லமை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நல்லவரே, உமக்கு நன்றி வல்லவரே, உமக்கு நன்றி அற்புதம் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆற்றலை கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலனும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. அவன் மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலனும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. காத்திருந்தேன் என் குரலை அவர் கேட்பார். ஆண்டவர்க்காய் காத்திருந்தேன் என் குரலை அவர் கேட்டார். அழிவுதரும் மொழியினின்றும் சேர்த்தி நின்றும் தூக்கி விட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலனும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலனும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெயிப்பது கடமை. நம் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஆண்டவர் தானே பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து நடத்திட்டு இருப்பார். இன்னும் இன்னும் அதிகமாக நாம் ஜெபிப்போம். இந்த பொல்லாத நாட்களிலே தீய காரியங்கள் அவர்களை அணுகி வராதபடியும் அவர்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுக்கும்படியாகும் தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பாரப்பட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம் ஜெபம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமையட்டும். நம் ஜெபம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்துவதாய் அமையட்டும். ஆமென்.